உதவி செய்கிறவராக, துணை செய்கிறவராக வெளிப்பட விரும்புகிறார். ஆம் அன்பானவர்களே, 1 சாமுவேல் 7:12 பார்க்கிறோம், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த எபினேசரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எபினேசரை அவர் வெளிப்பட விரும்புகிறார். இன்றைக்கு இந்த எபினேசரை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தேவ சமூகம். அன்பானவர்கள், இந்த சாமுவேல் காலங்களில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலரை எதிர்த்து வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி ஜெயம் கிடைத்தது, எப்படி இந்த எபினேசரை பார்த்தார்கள் அப்படின்னா இந்த 1 சாமுவேல் 7:6 பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி, ஹல்லேலூயா, அந்த கர்த்தருடைய சன்னதியில் இருப்பாருங்க. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சமூகம் தான் எபினேசராக உங்க வாழ்க்கையில வெளிப்பட உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் அமர கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. தேவ சமூகத்துல அமரும் பொழுது பரலோகம் நமக்கு உதவி செய்கிறது. நீங்க புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மகதலேன் மரியா, அந்த ஸ்திரீ ஒரு பாவ வாழ்க்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்பாவுடைய பாதத்துக்கு வரும் பொழுது அப்பா சொல்லுவாங்க, இந்த யோவான் 8 இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு அந்த தனிமையான அந்த சந்திப்பு, அந்த பாதத்தின் அனுபவம் தொடர்ந்து அந்த மகளை பாதத்திலே அமர வைத்தது. ஆண்டவர் உயிர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அந்த சகோதரி ஆண்டவர் எங்கிருந்தாலும் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு முதலிலே தோன்றினது அந்த சகோதரிக்கு தான். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இன்றைக்கு இந்த தேவன் பாதத்தில் அமர்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா உதவி செய்கிறவராக, எபினேசராக வெளிப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த வேளையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் அமர்ந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது எபினேசர் தான். அப்பொழுது உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுவீர்கள், என் தேவன் இந்த காரியத்திலே உதவி செய்தார். இனி வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்தி செல்வார் என்ற அந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளில் அதனாலதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த எபினேசரை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன் தரக்கூடிய அந்த புது பலனால் நாமே நிரப்பிக்கொண்டு அந்த எபினேசரை ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்து வாழக்கூடிய கிருபை இந்த நாளில